உங்க மேல பழி சொல்லி கீழே தள்ள பாக்குறாங்களா? நீங்க மகிமைப்பட உங்களுக்கு விரோதமான மனுஷர்களை பிசாசானவன் எழுப்பிட்டே தான் இருப்பான். அதுலயும் வார்த்தைகளை கொண்டு நம்மள அதிகமா அடிக்க பார்ப்பான். 1 சாமுவேல்ல கூட நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். நமக்கு தெரியும், ஆண்டவர் சாமுவேலுக்கு அடுத்து இஸ்ரவேலுக்காக சவுலை தெரிந்து கொள்றாரு. சாமுவேல் சவுலை அறிமுகம் படுத்தும் போது ராஜா வாழ்கன்னு கோஷம் கூட போடுறாங்க. ஆனா சில பேரு இவனா நம்மள ரட்சிக்க போறான் அப்படின்னு அசட்டை பண்றாங்க. இது எல்லாமே சவுலுக்கு கேட்டும் காது கேட்காதவ போல இருந்திருக்காரு. ஆனா அடுத்த அதிகாரத்துல ஒரு வசனத்துல இருக்கு, தேவனுடைய ஆவி அவன் மேல் இருக்கிறதுனால் அப்படின்னு வாசிக்கிறோம். சவுல் மக்கள் பேசுறத பத்தி கவலைப்படல, தேவ ஆவிக்காக அவரை தாழ்த்திக்கிட்டாரு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். ஒன்றுக்குமே உதவாத மக்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமா, இல்ல நம்மளை பாதுகாத்து வழிநடத்துற தேவ ஆவிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போறோமா? மற்றவங்களுடைய கருத்துக்களுக்காக கவலைப்படாம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்களேன். தேவ ஆவி நம்மளை வழி நடத்தும். ஆமீன்.